நம்ம விருப்பத்தை கர்த்தர் செய்யணும்னா கர்த்தர் விருப்பத்தை நம்ம செய்யணும். தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு ராஜா என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் திரைச்சலையில் இருக்கிறது, உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், அடப்பாவி, பெரிய ஆசிரியர் அவனை திட்டு தானே, துணி தான் கட்டினான். அவனை ஆசிரியர் போனாங்க. அப்புறமா ஆண்டவர் போறாங்க, எல்லாத்தையும் துணிகளை சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆலயம் அப்படிதான் இருந்துச்சு, நாடோடி வாழ்க்கையா இருந்துச்சு. அப்புறம்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட விரும்பினபடியால் உனக்கு நான் ஒரு வீட்டை. அல்லேலூயா. யாரெல்லாம் வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, என்ன வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இல்ல கட்டின வீடே வாங்கணும், வாங்குங்க. அதெல்லாம் விருப்பம், அதெல்லாம் நமக்கு தேவை. புரியுதா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வனாந்திரம் பார்த்துட்டு போலாம் அப்படிலாம் இப்ப இருக்க முடியாது. என்ன? ஆமா. அதனால கர்த்தர் உங்களுக்கு தருவார், உங்களுக்கு செய்வார். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா 30% உங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு 70% சர்ச்சுக்காகவே ஜோம் பண்ணணும். சர்ச்சை கட்டாண்டவரே இப்ப மேல புள்ளி எல்லாம் போட்டோம். என்ன தெரியுதா? புள்ளி போட்டோம், படத்துல தான் பண்ணோம், புள்ளி போட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம்?